ஒரு நாள் இந்த பல்லவனில் திருச்சியிலேருந்து வந்துருந்தேன் சென்னைக்கு. பின்னாடியிருந்து குரல் கேட்டது நம்மாழ்வாரா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு திரும்பினேன். நான் தான் பொதுப்பணித்துறையில் என்ஜினியராக வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். ஏதாவது சொல்ல வரீங்களான்னு கேட்டேன். ஆமாம், நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் வேர்ல்டு பேங்க் எல்லாம் கிடையாது. நம்ம ராசாக்கள் அங்கெல்லாம் கடங்கடெல்லாம் வாங்கலை. வாங்கதான் தான் இந்த 39,000 ஏரிகளையும் வெட்டியிருந்தாங்க. வேர்ல்டு பேங்க் லோன் இல்லாமல் தான் 39,000 ஏரிகளை வெட்டியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி குடியாட்சி 60 வருஷம் கழித்து ஒரு ஏரி கூட மம்புட்டி பார்க்கலை அப்படின்னு சொன்னோம். வேர்ல்டு பேங்கில் இந்த பணம் மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் ஏரி மம்புட்டி பார்க்கலை. பொதுப்பணித்துறை பொறியாளர்கிட்டேருந்து கிடச்ச செய்தின்னு. அதனால் நாட்டில் செய்ய வேண்டிய வேலைகள் நிறையா இருக்குது. இன்னும் கொஞ்சம் விருந்த அளவில் பார்த்தோம்னா ஒரு விஷயத்தை பார்ப்போம். நான் 87 இயற்கை விவசாய பயிற்சிக்கு போனேன். அரவிந்த ஆசிரமத்தை பண்ண 100 ஏக்கர் பண்ணாது. அதில் ஒரு 4 வார பயிற்சியில் இருக்கும்போது அந்த நெதர்லாண்ட்லேருந்து வந்திருந்தவங்க சில விஷயங்களை சொன்னாங்க. ஒரு ஆள் மெர் ஓம்ஜின்னு இந்திய சுற்றுச்சூழல் இயக்கத்துடைய டைரக்டர். அவன் சொன்னான், என்ன சொன்னான், இன்னமே தமிழ்நாட்டுக்கு பருவமழையே பெய்யாதுன்னு சொன்னான். இது என்னடா வயசான ஆள் சாபம் கொடுக்கறது மாதிரி சொல்கிறாரேன்னு நினச்சா அவன் காரணம் சொல்கிறான். இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குல்ல, அது நமக்கு அரணா இருக்குது. அதை கூட தோழர் சுட்டி காட்டினார். அரணா இருந்து பிரயோஜனம் இல்லை சரிதானா. அதில் அது 3000 அடி இருக்குது, அது மேலே இருக்குது 200 அடி உயரத்துக்கு மரக்கூட்டங்கள் இருக்குது. இது ரெண்டுக்கும் பேர்த்து மவுண்டன் எஃபெக்ட்னு பேர். இந்த மவுண்டன் எஃபெக்ட் என்ன பண்ணுதுன்னா, அரபிக்கடல்லேருந்து வர்ற மேகத்தை தடுத்து அது மழையாக மாற்றுது. அந்த மழை மரத்து மேலே விழுந்து கிளை குச்சி எல்லாம் தட்டி அந்த பூமிக்கு வர்ற நேரத்தில் முன்னாடியே அது இலையை கொட்டி அது மெத்த மாதிரி கம்பளம் மாதிரி வச்சுருக்குது. அது மெல்ல வாய் கொப்பளிக்கிற மாதிரி தண்ணி கீழே விழுது. அதை உறிஞ்சி வச்சுக்கிட்டு அந்த வெடிப்பில் கீழே இறக்குது. அதான் மழை காலம் முடிஞ்ச பிறகு ஆற்றுல தண்ணியாக வருது. தமிழ்நாட்டில் மழை கிடையாது, தென்மேற்கு பருவமழை. அப்போ மழையில் பெற மழை தான் வெடிப்புக்குள்ளே போய் ஆற்றுல தண்ணியாக வருது. அதை வச்சுக்கிட்டு தான் அவங்க விவசாயம் பண்ணணும். நம்ம வரலாற்று புத்தகத்தில் படிச்சிருக்கோம், நிறைய பேர் பரீட்சை எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு காலத்தில் சோழ மண்டலம் தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று பேசப்பட்டதுன்னா, அந்த நெற்களஞ்சியம்னா இப்போ காஞ்சி கிடக்கு, 15 லட்சம் ஏக்கர் காஞ்சி கிடக்குது. அதை விவசாயம் பண்ணவெல்லாம் தற்கொலை பண்ணிட்டு கிடக்கலாம். என்ன நடந்ததுன்னா, மெர்ரியம்ஜி கணக்குப்படி 1900 வெள்ளைக்காரங்க மரங்களை வெட்ட ஆரம்பித்தாங்க. நகரங்களை உண்டு பண்ணுறதுக்கு, நகரங்களை ஃபர்னிச்சர் கொண்டு வர்றதுக்கு, ரயில் பாதை போடுறதுக்கு, மரம் போடுறதுக்கு, அடுக்கிறதுக்கு வெட்டினாங்க. அப்புறம் பார்த்தா, ஆகா இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சத்தை வெளிநாட்டும் கொண்டு போனான். எங்கெங்கெல்லாம் அவன் ஆட்சி பண்ணானோ அங்கெல்லாம் கொண்டுட்டு போனான். அங்கெல்லாம் அந்த மரத்தை கொண்டு போய் பயன்படுத்தினாங்க, கப்பல் கட்டினாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அதிலேருந்து 1950க்குள்ளே ஒரு 50 வருஷத்தில் நம்ம நாட்டில் பெஞ்சிக்கிருந்த மழை பாதியாக குறைஞ்சி போச்சு. ஒரு வருஷத்தில் 400 நாள் மழை பெஞ்சது 205 நாள் மழை பெய்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அவன் ஒன்று செஞ்சான். என்ன பண்ணான்னா, இந்தியாவுக்கு வந்துட்டாலும் இங்கிலாந்தில் எதெல்லாம் அனுபவிக்கிறோமோ அதெல்லாம் இங்கே அனுபவிக்கணும்னு நினச்சான் சார். அப்போ அந்த மரங்களை வெட்டிட்டு அதில் தேயிலை தோட்டம் போட்டான். அதில் தேயிலை தோட்டம் நம்ம இடுப்பு உயரத்துக்கு இருக்குது. உருளைக்கிழங்கு செடி ஒரு முளை உயரத்தில் இருக்குது. முட்டைக்கோசு ஒரு ஜான் உயரத்தில் இருக்குது. இதெல்லாம் எப்படி அரபிக்கடல்லேருந்து வர மேகத்தை தனியாக மாற்றும்? ஆகையினால் ஹியர் ஆஃப்டர் யூ ஓன்ட் கெட் என் மான்சூன் ரெயின்ஸ்னு சொன்னான் மெர்ரோம்ஜி சொன்னான். அதிலேருந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எப்போது மழை பெஞ்சதுன்னா வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு நிலை இருக்கிறது. அப்போது மக்களுக்கு வேண்டிய காட்டை அழிச்சிட்டாங்க, மக்கள்கிட்ட வேண்டிய மாட்டெல்லாம் கொண்டு போய் இறைச்சாக்கிட்டாங்க, மக்களுடைய நெல் ரகத்தெல்லாம் பறிச்சுக்கிட்டு போய் ஃபிலிப்பைன்ஸில் வச்சுக்கிட்டாங்க, வயலுக்கு தண்ணியை விட மாட்டேங்கிறான். 40 வருஷம் அடுத்த மாநிலத்தோடு இருக்கிற பிரச்சனையை தீர்த்து விவசாயிக்கு தண்ணி கிடைக்கிறதுக்கு வழி பண்ணலை. அவருடைய உச்சக்கட்டமாக தான் இன்றைக்கி இந்த பிரதம மந்திரி சொல்லியிருக்கிறாரு. நான் 2012 அடித்த ஜோக்குலேயே பெரிய ஜோக்கு இதுவாக தான் இருக்கும்னு நினச்சேன். நான் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு,
விவசாயினுடைய வருவாய் உயரணுமானால் நிலத்தை விட்டு வெளியே வந்துருன்ற. ஏயா, நிலத்தை விட்டு வெளியே வரும்போது தான் அவன் விவசாயியாக இருக்க மாட்டானே. விவசாயியோட வருவாய் உயர நிலத்தை விட்டு வெளியே வருதுன்னு சொன்னால் அதான் பெரிய ஜோக்கு. சர்தார்ஜி ஜோக்கில் பெரிய ஜோக்கு வந்து